ஒரு அண்ணாமலையார் கோயிலுக்கு இது மல்பாத்திர சாமி அவருக்கு எல்லா கோயிலும் கயிறும் வாங்கி 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 போட்டுக்கிறிய, அது கையா வேறண்ணா? கை எல்லாம் வலி எடுக்காது, எல்லா கவுரும் ஒன்றா கட்டலாமா? அது மாதிரி இல்லை. முருகர் காப்பாற்றுவார். முருகர் காப்பாற்றுவார். ஆமாம். அண்ணாமலையார் காப்பாற்றுவார். அண்ணாமலையார் காப்பாற்றுவார். அங்கே ஓம் சக்தி அவர் காப்பாற்றுவார். எல்லாரும் காப்பாற்றுவாங்க, நான் உன்னுக்கு காப்பாற்ற மாட்டேன். நீ காப்பாற்றுறா, அவங்க காப்பாற்றுறாங்க. தெய்வம் மாதிரி காலையில் வந்தான், குளித்தேன், போன மினிஸ்டர்னா அம்மாவை கும்பிட்டு வெளியே வந்தான். வெளியே வந்ததும் சரின்னு சொல்லிட்டா. அப்புறம் வந்தான் அவரை கடா வந்துருக்குது, 2 கடை பார்த்தான். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் அதுக்கு பிற்பாடு வந்தார். ராமண்ணா அப்போ தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு கடை. ஃபோன் பண்ணாண்ணா, என் வண்டியை கூட எடுத்து வரக்கூடாதா, அப்படியே மேல் ரோட்டே வரலாமா, அது காலையில் நேற்று சொன்னேன், கொஞ்சம் காலையில் வாமா எடுக்கலாம் அப்படின்னா வரேன்னுச்சு. அது அப்புறம் தான் ஃபோன் போட சொன்னேன். இதான் வந்துக்கிறா அப்படின்னு. சரி, நான் அந்த குளத்து மூடு கீழே இறக்க பார்த்துட்டு வந்துட்டேன். சாப்பிட்டியாண்ணா? வேணாம், எனக்கு கூட பசி எடுக்கலைண்ணா, ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகவே இருக்குது. என்னன்னே தெரில, திடீர்னு தலைவலிக்குது எனக்கு. 10 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலே சட்னி ஊசம் வந்துடாதா? சட்னி வேணாம், சாம்பார். ஏன் தான் இப்படியெல்லாம் கொடுமை பண்ணுறியப்போ? என்னவோ என் வாழ்க்கை. உங்கள் குடும்பத்தில் என்னைக்கு நான் வந்தனோ அன்றைக்கே என் வாழ்க்கையோட அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை போச்சு. அன்றைக்கே வாழ்க்கை போச்சு. அன்றைக்கே என் வாழ்க்கை போச்சு, முடிஞ்சு போச்சு. மொத்தமாக முடிச்சிட்டிங்க. வேற யார் முடிச்சது என் வாழ்க்கைய? சொல்லு பார்க்கலாம். அண்ணன் தம்பி ஆதரவு இருக்குதா? அக்கா தங்கச்சி ஆதரவு இருக்குதா? யாரோட ஆதரவு இருக்குது சொல்லு பார்க்கலாம். இதுக்கேல அந்த சீதைக்கு கூட வெறும் 14 வருஷம் வனவாசம். ஆனால் நான் பட்ட பாடுக்கு பாரு, என்னை வச்சு 18 வருஷம் என்னை வனவாசம் பண்ணீங்களே. எப்படி படி தாண்டாமல் சாப்பிட்றேன்னா? இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் நான் உட்காந்துட்டேன். இன்னும் ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டேன். என்னன்னா வேலைக்கு போகாமல் எனக்கு சோறு போட்டுறீங்களா? 10 ஆம்பளைங்க கூட சிரிச்சு பேசினாதான் எனக்கு ஒரு வேலை சோறு. உட்காரத்துக்கு குடிசை. அது என்னுடைய தவத்துக்கு கிடைச்ச பரிசு. கிளம்பு. அதான் ஏன்னா நீங்கள் அப்படியே மாற்றிக்கிறேன் அதுக்கிட்ட. இல்லை, நான் தெரியாம தான் கேட்டேன். ஊடு கொடுத்துட்டான்னு சொல்கிறீங்களே. 18 வருஷம் கஷ்டம், அதனால் ஊடு கொடுத்தீங்க. இதே நான் யாராவது கூட்டின்னு போய் 2ஆவதா ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தா எனக்கு ஊடு கொடுத்துருப்பீங்களா? பண்ணி வைக்கிறது நல்ல பொண்ணாக பார்த்து பண்ணி வைக்கிறது யார் வேண்டான்னா? 1 வருஷம் 2 வருஷமா கஷ்டமா? 18 வருஷம் என்னை வனவாசப்படுத்தி வச்சு குடும்பம். ஒரு பம்பு செட்டு எல்லாம் போட்டு ரச்சனமாக அப்படியே அழகாக கொண்டாந்து உட்கார வைக்கிறோம் பக்கத்தில். அப்படி சரி, போய் உட்கார வச்சு கல்யாணம் பண்ணி யார் வேண்டான்னா?